வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் அரசுக்கும் பாலமாக இருப்பவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் என டிஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள ஏலாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலராக கிராம ஊராட்சிகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் சத்தியமூர்த்தி ஆவார். இவர் ஊரக வளர்ச்சி துறையில் 36 ஆண்டுகள் பணியாற்றி இன்று ஓய்வு பெற்றார். இதை முன்னிட்டு இவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நிகழ்ச்சி பெரியபாளையத்தில் உள்ள LKS திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டிஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு வயது மூப்பின் காரணமாக பணி நிறைவு பெறும் வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்தியமூர்த்தியை வாழ்த்தி சிறப்புரையாற்றி பேசினார். வட்டார வளர்ச்சி அலுவலர் பணி என்பது உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் அரசுக்கும் பாலமாக செயல்படுபவர்கள் தான் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆவர் என்றார். இந்த பாலம் சிறப்பாக இருந்தால்தான் பொதுமக்களுக்கு பயன் தரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெறும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர்களின் பணிகள் குறித்து எடுத்து கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளும் பல்வேறு துறையை சேர்ந்த அதிகாரிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு வட்டார வளர்ச்சி அலுவலரையும் அவரது குடும்பத்தினரையும் வாழ்த்தி பேசினர். முடிவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்தியமூர்த்தி நன்றி கூறினார். அவருடைய பெயரை சத்தியமூர்த்தி அவர்கள் நிச்சயமாக நானும் 1996 2001 கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தினுடைய ஒன்றிய ஒரு தலைவராக பணியாற்றி இருக்கின்றது. அந்த காலத்திலிருந்து எனக்கு இந்த ஊராட்சி ஒன்றியங்களிலே பணியாற்றக்கூடியவர்கள் பற்றி நன்றாக தெரியும். ஊராட்சி ஒன்றியத்தில் பணியாற்றி ஒரு பிரிவு ஆகியவர் ரிட்டையர் ஆகிட்ட வாழ்க்கையில எல்லா துறையிலும் அவர் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றதாக எங்களுடைய மரியாதைக்குரிய ஸ்ரீதர் சார் அவர்கள் நான் ஒன்றிய குழு தலைவராக இருக்கும் பொழுது சார் மேனேஜரா அங்கே இருந்தார். பதவி உயர்வு பெற்று இயக்குநராக சென்று பணியாற்றி இருக்கிறார். ஆக இந்த பதவி என்பது என்னை பொறுத்தவரை மக்களோடும் அரசோடும் தொடர்புடைய ஒரு பதவி வட்டார வளர்ச்சியாளர். நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்களெல்லாம் அரசாங்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு உலகமாக உயர்ந்து வந்திருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இருப்பீங்க, எனக்கு தெரியுது. அவர் கொஞ்சம் டைம் போடல நான் டைம் போட்டுருக்கேன். அவ்வளவுதான். ஆக இந்த பணியிலே இந்த அளவுக்கு மக்களுக்காக ஒரு பக்கம் மக்களுக்காக பணியாற்றுவார்கள், ஒரு பக்கம் அரசு துறை சார்ந்தவர்கள் தினம் வேலைகள். நான் கூட பார்ப்போம், ஒரு 12 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. என்ன சார் நாளைக்கு எங்களை இந்த ரெக்கார்டு வாங்கி சொல்றாங்க. இவரு மெனக்காட்டு ஒரு ரெக்கார்டு அங்கே போடுற அங்க அந்த அதிகாரி வாய்ப்பு இப்போ இது வேணாயா இந்த மாதிரி ரெடி பண்ணி அப்புறம் 12 மணி நேரம் ரெக்கார்டு ரெடி பண்ணி போடுறாரு. இது ஓரளவுக்கு சரியா இருக்கு, ஆனா சரியா இல்லை. இந்த மாற்றி கடைசியில அந்த ரெக்கார்டு சரியாவே இல்லை. கொடுக்க முடியாது, கேட்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆமா, அதோட அதுக்காக போயிடுவாங்க. ஆக மக்களையும் சரி செய்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், ஒரு மனிதனுக்கு தேவை உள்ள உணவு, கொடுத்த உடை, இருக்கை இடம். அந்த உள்ள உணவு இருக்கின்ற வகையிலேயே அனைத்து வந்துவிடாது. மின்சாரமாக இருந்தாலும் குடிநீராக இருந்தாலும் அனைத்து அந்த மூன்றையும் வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பிலே இருப்பவர்கள் உள்ளாட்சி துறையில பணியாற்றக்கூடியவர்கள். இங்கே நிறைய பேர் இந்த ஆண்டு ஓய்வு பெற்றவர்களும் அதிகமாக வந்திருக்கின்றீர்கள். அத்துணை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தனை நாள் இருக்க மாட்டீர்கள், உங்களுடைய மகனுக்கு தனியாக இருக்க மாட்டீர்கள்.
ஓய்வு பெற்றிருக்கின்றீர்கள். நிறைவாக உங்கள் குடும்பத்தோடு அதிக நேரத்தை செலவு செய்து ஒரு குடும்பத்திற்காக வாழ வேண்டிய இந்த நேரத்தில் செலுத்துவது எங்களை வேலைக்கு போகிறார். நிறைய பேர் அப்படிதான் போயிடுறாங்க. போகாம குடும்பத்தோட உங்க மகனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அப்பாவாக, உங்க மகனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அப்பாவாக, உங்களுடைய மனைவிக்கு என்றென்றும் அவரோடு இணைந்து வாழக்கூடிய கணவனாக நீங்கள் நிலைபெற்று வாழ வேண்டும் என வாழ்த்தி இணைவர்களே. நன்றி, வணக்கம்.